பிரபஞ்சத்தின் பேராற்றல் நம் வாழ்வில் ஒரு புதிய வசந்தத்தை கொண்டு வரப்போகிறது. 2 ஆண்டு கால நீண்ட காத்திருப்புக்கு பிறகு தைரியத்தின் நாயகன் தன் சொந்த வீட்டிற்கு திரும்புகிறார். இந்த சக்திமிக்க மாற்றம் 4 ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது. அது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? வேத ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலை சிறந்த தளபதியாக போற்றப்படும் செவ்வாய் பகவான் தைரியம், வீரம், வலிமை மற்றும் துணிச்சலின் காரணியாவார். நம்முள் இருக்கும் சுறுசுறுப்பையும் லட்சியத்தை நோக்கிய ஓட்டத்தையும் தூண்டுபவர் அவரே. ஒரு ராசியில் சுமார் 45 நாட்கள் வரை பயணிக்கும் செவ்வாய் தற்போது மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். ஒரு முக்கிய ஜோதிட நிகழ்வாக வருகிற மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கிறார். சுமார் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு நிகழும் இந்த சொந்த வீட்டு வருகை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கிரகப் பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் குறிப்பாக 4 ராசிக்காரர்களின் வாழ்வில் இது ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடைவதோடு வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் அசுர வேகத்தில் நடக்கும். அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் யார் என்று இப்போது பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியின் முதல் வீட்டிற்கே வருகிறார். இதனால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், வாழ்க்கை துணையுடன் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும். இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் கணிசமாக மேம்படும். புதுமணத் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உள்ளது. திருமண வாழ்க்கையில் பிணைப்பு அதிகரித்து மகிழ்ச்சி பொங்கும். இரண்டாவதாக ரிஷப ராசி. உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். இது உங்களுக்கு பல வழிகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தரும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். தொழிலில் இதுவரை இல்லாத நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். பணிபுரிபவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்புக்கான முழு பலனும் கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பேராதரவு உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை பெறக்கூடும். நிதி நிலைமை வெகுவாக மேம்படும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். மூன்றாவதாக சிம்ம ராசி. உங்கள் ராசியின் 9ஆம் வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். இது உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பான பலன்களை தரும். அதிர்ஷ்டம் முழுமையாக ஆதரிப்பதால் நிலுவையில் உள்ள ஒவ்வொரு வேலையும் வெற்றிகரமாக முடிவடையும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் செயல்திறனை பாராட்டுவார்கள். நிதி நிலைமை படிப்படியாக உயரும். நான்காவதாக தனுசு ராசி. உங்கள் ராசியின் 5ஆம் வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட கால குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீட்டுச் சூழல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் மாறும். உறவுகளுக்கு இடையே புரிதல் உண்டாகும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் வேலை தேடிக் கொண்டிருந்தால் எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும். புதுமணத் தம்பதிகள் அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் நல்ல செய்தியை பெறுவார்கள். பிரபஞ்சத்தின் இந்த ஆற்றல் மாற்றம் உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரட்டும். துணிச்சலோடு செயல்படுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்.